வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட், அதாவது பிஎஸ்சி என்எஸ்சின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. இது இல்லாத கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட 3 எக்ஸ்சேஞ்சு. இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் பேக் போனாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார்? அவங்களில் சில பேர் லிஸ்டட் கம்பெனிஸாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரிசையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது தான். இவங்க எல்லாருமே ஒரு லீடிங் ஃபார்ம்ஸ். இந்தியாவுடைய ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், முக்கியமான நிறுவனங்கள். அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பேக் போன்னு நம்ம சொல்லலாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு. அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சில நிறுவனங்களை பற்றிய பதிவு தான் இன்றைய பதிவு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ. பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எடுத்தோன்னே எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இப்போ லிஸ்டட் ஆகியிருக்காங்க, நம்மகிட்ட கைவசம் என்ன இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்றைய பதிவின் போது 2453 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 99,664 கோடி. 150 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டது நம்மளுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னும் வெகு விரைவில் லார்ஜ் கேப் வரிசையில் வர போறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1234 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இவங்க எக்ஸ்சேஞ்ச் இன்னும் நிறைய அக்கௌண்ட் ஓப்பனிங், நிறைய ப்ராசஸ்லாம் நடக்கும்போது இவங்க இன்னும் வலு பெறுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய லிஸ்டட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 9256 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 47,181 கோடி. 2003 ஆரம்பிச்சா கூட ஒரு வெகு விரைவில் ஒரு டாப் பெர்ஃபார்மராக வந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 557 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் இன்னும் என்எஸ்சி உள்ள வரல. எம்சிஎக்ஸும் பிஎஸ்சியும் லிஸ்டட் கம்பெனிகளாக உள்ளே இருக்கிறாங்க. அடுத்ததாக ரேட்டிங் ஏஜென்சி கிறிசைல். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4567 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,398 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 684 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இக்ரா, ஐசிஆர்ஏன்னு சொல்லுவோம். இவங்களும் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6264 ஆகவும், மார்க்கெட் கேப் 6045 இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் இருக்கிற அளவுக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 171 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க பிரைமரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், செகண்டரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரேட்டிங் ஸ்டார், சிறந்த ரேட்டிங் ஏஜென்சியாக இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற ரேட்டிங் ஏஜென்சியை பார்த்து தான் நிறைய பேர் ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இவங்க லிஸ்டட் கம்பெனியாக இங்கே மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறவங்க என்ன கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா டெபாசிட்டரிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிடிஎஸ்எல். இவங்க ஏற்கனவே மார்க்கெட்டில் சிறப்பாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1605 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,577 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 ஆகவும், ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ புதுசாக உள்ள வந்திருக்கக்கூடிய என்எஸ்டிஎல், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1161 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 23,219 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 258 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ டெபாசிட்டரி இவங்க 2 பேர் தான் இங்கே இருக்கிறது. இவங்க தான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் லாக்கராக இவங்க செயல்பட்டு வராங்க. அடுத்த வருஷத்தில் பார்க்க போகிறது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஎம்சி கம்பெனிஸ்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5641 ஆகவும், மார்க்கெட் கேப் 1,20,698 ஆகவும் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2460 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 857 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 24,749 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 924 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே புரோக்கர்ஸ் தானே. ஸோ புரோக்கர்ஸும் சில புரோக்கர்ஸ் லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. அப்படி புரோக்கர்ஸ் லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கக்கூடிய 2 பேர் மோத்திலால் ஆஸ்வால். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 995 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 59,735 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 2508, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22, டெட்டு 1.33. புரோக்கர்ஸ் இல்லாமல் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட புரோக்கர்ஸ் கண்டிப்பாக இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஒரு
பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஏஞ்சல் ஒன், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2358 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 21,394 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,215 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21, டெட் 0.6. இன்னும் நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க, பட் லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்களை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நான் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஆள்கள், ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னு சொல்லுவோம், RTA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2 கம்பெனிகள் கேம்ப்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3795 இருக்கிறது. இவங்க அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்பிளிட் ஆக போறாங்க. ஸ்பிளிட் பண்ண பிறகு இன்னும் கூட உங்களுக்கு விலை குறையும். மார்க்கெட் கேப் 18,812 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 441 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42, ஜீரோ டெப்ட் கம்பெனி. கேஃபின் டெக்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியும் ஒரு RTA கம்பெனி தான். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1119 என்ற இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 19,297 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 375 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நம்ம தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த வரிசையில் நிறைய பேர் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வெல்த் மேனேஜர்ஸ். ஸோ இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ் 2 பேர் இருக்காங்க. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 7,164 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 25,859 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 977 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28. இந்த கம்பெனி டெட் 2.25. ஆனந்த் ரதி அப்படிங்கிற கம்பெனி ஒரு வெல்த் மேனேஜர்ஸ் தான். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,244 ஆகவும் மார்க்கெட் கேப் 26,862 ஆகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 295 ஆகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42, டெட் 0.03. ஸோ நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே பணத்தை கையாளக்கூடியவங்க தான். அதில் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, டெபாசிட்டரி இருக்கிறாங்க, வெல்த் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ரேட்டிங் கம்பெனி, ரேட்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கம்பெனி, டெபாசிட்டரிஸ் அண்ட் ஆல்சோ தி எக்ஸ்சேஞ்ச். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். நம்ம பணத்தை பெருக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, பணத்தை நம்ம வேற நிறுவனங்களில் போட்டு பணத்தை பெருக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தை நம்ம வாங்குவதன் மூலமாகவும் நம்மளுடைய பணம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு சற்றே வித்தியாசமாக இருக்கலாம். எப்போதுமே ஆட்டோ செக்டர், ஐடி செக்டர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் செக்டர். ஆனால் ஃபினான்ஸ் தான், ஆனால் இதில் பேங்கிங்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் இதில் வர கிடையாது. ஸோ ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபர்ம்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இன்னும் மக்களுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய விழிப்புணர்வு, ஷேர் மார்க்கெட் பற்றிய விழிப்புணர்வுலாம் வரும் பட்சத்தில் நான் மேற்சொன்ன எல்லா நிறுவனங்களுக்கும் இன்னும் அதிகமான பர்சன்ஸ் உள்ள வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு சின்ன நாமினல் இன்கம் கிடைக்கும், அவங்களுடைய நிறுவனமும் ப்ராஃபிட் அதிகப்படுத்தும். ஸோ அதனால இந்தியன் ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃபினான்ஸுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.